நம்முடைய கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவாராக. ஆமென். யாத்ராகமம் 3வது அதிகாரம் 2வது வசனம். அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடியின் நடுவிலிருந்து உண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்பொழுது அவன் உற்று பார்த்தான். முட்செடி அக்கினினால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. அப்பொழுது மோசே, இந்த முட்செடி வெந்து போகாமல் இருக்கிறது என்ன? நான் கிட்ட போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றான். இந்த உலகத்தில் எத்தனையோ செடி கொடி வகைகள் இருக்கு. ஆனால் அங்கு தூதன் தரிசனமானது எந்த செடி? ஏன் முட்செடி? இந்த முட்செடி நாம தான். ஆதியாகமம் 3வது அதிகாரம் 17-18 வசனங்களில், பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டு இருக்கும், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடு அதன் பலனை புசிப்பாய், அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும். என்னதான் மழைனாலும் யாராச்சும் முட்செடிக்கிட்ட ஒதுங்குவாங்களா? அது என்ன பண்ணும்? குத்தும். என்னுடைய ட்ரெஸ்ஸை டேமேஜ் பண்ணும். மழையில் நனைஞ்சாலும் பரவாயில்ல, அப்படி நிழலுக்காக கூட மனுஷன் போய் இந்த முட்செடிக்கிட்ட மட்டும் போய் ஒதுங்கவே மாட்டான். அப்படி மனுஷனால் புறக்கணிக்கப்பட்டது தான் இந்த முட்செடி. அந்த முட்செடியையும் தேவன் தனக்காக தெரிந்து கொள்ளுகிறார். இப்போ கர்த்தர் மோசேக்கு அதை வெளிப்படுத்துகிறார். ஏன்? அவன் வளர்ந்த இடம் அப்படி. பார்வோனின் அரண்மனையில் வளர்றான். பார்வோன் குமார்த்தியோடைய பிள்ளையாக வளர்கிறான். அந்த எகிப்தில் அவர்கள் என்னென்ன மந்திரங்கள் செய்து கொண்டிருந்தார்கள், அவர்கள் எப்படி அந்நிய தேவர்களை எல்லாம் பின்பற்றி கொண்டிருந்தார்கள், அந்த மார்க்கம் எல்லாவற்றையும் இவன் கற்று தேர்ந்திருந்தான். அப்போஸ்தலர் 7வது அதிகாரம் 20, 22, 23. மோசே எகிப்தியருடைய சகல சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனானான். அவனுடைய திறமை எப்பேற்பட்ட தெரியுமா? மோசேயுடைய காலத்தில் அவன் பிரம்மாண்டமான பட்டணங்களை எல்லாம் பார்வோனுக்காக கட்டினான். கட்டடக்கலை நிபுணர். அவன் வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனா இருந்திருக்கிறான். அந்த அளவிற்கு ஒரு கமாண்டிங் பவர் அவன்கிட்ட இருந்தது. பழங்காலத்தில் ஒரு ராஜா வீட்டில் ராஜகுமாரனா குமாரத்தையே வளரணும்னா அவங்க சின்னதுலேருந்தே அவங்களுக்கு எல்லா வித்தையிலும் கற்றுக் கொடுப்பாங்க. வில் வித்தையிலேருந்து எல்லாம். ஒரு காலையில் அவங்க ஏந்திரிச்சா நைட்டு படுக்கிற வரைக்கும் அவங்களுக்கு ஒரு ஷெட்யூல் போட்டிருப்பாங்க. அதுக்கும் ஒரு டீச்சர் வந்து அவங்களுக்கு அரண்மனையில் வந்து சொல்லி கொடுத்துட்டு போவாங்க. ஒரு பக்கம் கல்வியை ஒரு பக்கம் சொல்லி கொடுப்பாங்க. அவர்களுக்கு கணித அறிவியெல்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்ருக்கும். இன்னொரு பக்கம் அவருக்கு வில் பயிற்சி, வால் பயிற்சி, எல்லா பயிற்சியும் அவர்களுக்கு இருக்கும். எது கர்த்தருக்கு தேவையில்லையோ அதெல்லாம் கற்று வச்சுருந்தான். 40 வருஷம் இங்கே வந்து இருக்கிறான். மாமனார் வீட்டில் மீதியான தேசத்தில் வந்து இங்கே இருக்கிறான். அவன் என்னத்தை தப்பாக கற்றுக்கிட்டானோ அதை மறக்கடிக்கிறதுக்கு 40 வருஷம் ஆகுது. அவன் கற்றுக்கிட்ட விக்கிரகாராதனை, மந்திரங்கள், சாஸ்திரங்கள் எல்லாவற்றையும் மறக்கடிக்கிறதுக்கு 40 வருஷம் ஆகுது. இப்போ அவனுடைய நிலை என்ன? திக்குவாயினா கர்த்தர் மாற்றிட்டார். ஒரு காலகட்டத்தில் நாம் தேவனை அறியாத குடும்பத்தில் நாம் பிறந்திருப்போம். அதனால் நம்ம அவர்கள் நடந்த மார்க்கத்தில் நம்மளை நடத்தி சென்றிருப்பார்கள். அதனால் தேவனுடைய மார்க்கத்திற்கு விரோதமான காரியங்கள்லாம் நம்ம நிறைய கற்று வச்சுருந்துருப்போம். அதனால் நம்ம எப்படியா இருக்கிறோம்? முட்செடியாக இருந்தோம். ஆண்டவர் தலைமையில் என்ன வச்சாங்க? முள்முடியை வச்சாங்க. அது எதை குறிக்கிறது? சாபத்தை குறிக்கிறது. ஆதாம் ஏவாள் முதற்கொண்டு நம்முடைய முற்பிதாக்கள் வரை செய்த எல்லா பாவங்களின் நிமித்தம் வந்த சாபங்கள், நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் அவர் சுமந்து தீர்த்ததுனால முட்செடியாயிருந்தாலும் அந்த முட்செடியும் தேவனுக்கு பிரியமான கனிகளை கொடுக்கக்கூடிய திராட்சை கொடியாக நம்முடைய தேவனால் மட்டும்தான் ஆகும். சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிலாம் வந்துருச்சு. யாராலாச்சும் முட்செடியை திராட்சை கொடியாக மாற்ற முடியுமா? இதெல்லாம் ஒட்டுக்கணி தான். 2 வெரைட்டியை கிராஸ் பண்ணி ஒரு ஒட்டுச்செடி கண்டுபிடிப்பாங்க. இந்த முட்செடி நடுவில் இப்போ என்ன இருக்குது? அக்கினி ஜுவாலித்து இருக்கிறது. இந்த உலக பிரகாரமான அக்கினியை பார்த்தோம் அப்படின்னா, இந்த அக்கினியில் நீங்கள் எதை போட்டாலும் அது என்ன பண்ணிடும்? அதை அழிச்சிரும். மிஞ்சி சாம்பல் தான் வரும். இன்றைக்கி எல்லாமே எலக்ட்ரானிக் தகன மேடை வந்துருச்சு. போய் பணத்தை கொடுத்தா கொஞ்சம் மணி நேரம் கழித்து என்னத்தை கொடுக்குறாங்க? சின்ன கிண்ணத்தில் சாம்பலை கொடுத்துருந்தாங்க வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அங்கே அந்த முட்செடியில் அக்கினி ஜுவாலை பற்றி எரிகிறது. ஆனால் அந்த செடி வேகவில்லைன்னா அந்த அக்கினி என்ன? வேதத்தில் அக்கினின்ற வார்த்தைக்கு நிறைய ஞானார்த்தங்கள் உண்டு. அதில் ஒரு
ஞானர்த்தம் அவருடைய அன்பு. அந்த அன்பு அப்படியே முச்செடியில ஜுவாலித்து எரிகிறது. எப்படி ஜுவாலித்து எரியுது? அது வேகல, அந்த முச்செடியே அப்படியே திராட்சை கொடியா மாத்துது. அப்பேற்பட்ட அன்பான தேவன் அந்த சாபம் நிறைந்த, பாவம் நிறைந்த, புறக்கணிக்கப்பட்ட, ஒண்ணுக்குமே ஆகாத நிலைமையில இருக்கிற முச்செடியில் இறங்கி ஜுவாலித்து எரியும் பொழுது இது மிகுந்த பலன் கொடுக்கக்கூடிய ஒரு திராட்சை கொடியாய் மாறுகிறது. எப்படி மாத்தினார் பாருங்க. அவனுடைய திறமையினால் அவன் சாதிக்க கூடாது, அவன் கர்த்தருடைய வல்லமையினால சாதிக்கணும், அவருடைய நாமத்தின் மகத்துவத்தினால சாதிக்கணும், மகிமை தேவனுக்குத்தான் போகணும். அதற்காக கர்த்தர் முற்றிலுமே அவனை திக்குவாயாகவே மாத்திட்டார். நிறைய அற்புதங்களை எல்லாம் செஞ்சு காமிக்கிறார். ஆனாலும் அவன் மனசுல இருக்கிறது ஒன்னே ஒண்ணுதான். கோலை கீழே போட்ட உடனே பாம்பாயிடுச்சு, மறுபடியும் பிடிச்சேன், அது உடனே மறுபடியும் கோலாயிடுச்சு, ஜோப்ல கையை போட்டேன், குஷ்டரோகம் ஆச்சு, மறுபடியும் போட்டேன், எல்லாம் அப்படியே சுகமாயிடுச்சு, எல்லாம் அற்புதமா நடக்குது. ஆனாலும் நீர் எனக்கு பேசுனதுக்கு முன்னாடி எப்படி திக்குவாயினா இருந்தேனோ அதே போல நீர் என்னோடு பேசினதுக்கு அப்புறமும் நான் திக்குவாயினா தானே இருக்கிறேன். இந்த திக்குவாய் என்கிட்ட மாறலையே அப்படின்னு தான் அவன் கர்த்தர்ட்ட கேட்கிறான். நம்ம மனசுலயும் அதான் இருக்கு. ஆண்டவர் இயேசு என்னோட வாழ்க்கையில இடைப்பட்ட உடனே நாம என்ன நினைக்கிறோம்? இந்த உலக பிரமாணமான விஷயங்கள்ல தான் மாற்றத்தை எதிர்பார்க்கிறோமே தவிர, நான் கர்த்தருக்காக எப்படி பயன்படணும், அப்படி பயன்படணும்னா என்கிட்ட வர வேண்டிய மாற்றங்கள் என்னங்கிறத குறித்து நம்ம யோசிக்கிறது இல்லை. மோசே யோசிக்கல. நான் வாய் பேசாத ஊமையா இருந்தாலும் சரி, நான் போய் நின்றால் போதும் அந்த இடத்துல கிரியை நடக்கும். ஆவியானவர் தான் கிரியை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. ஆதியாகமம் 1வது அதிகாரம் 2வது வசனம். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவாவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். பிசாசு பரமபிதாவுக்கு விரோதமாக ஒரு அரசியலை செஞ்சு கர்த்தர் இந்த பிசாசையும் அவனுடைய கூட்டத்தாரையும் இந்த பூமிக்கு தள்ளிடுறார். இப்போ அதனுடைய விளைவு என்னாச்சு? பூமியின் ஆழத்தில் என்ன இருக்கு? இருள் இருக்கிறது. அவன் கீழே தள்ளின உடனே அழிவுக்கு ஏதுவான ஜலம் இந்த பூமி முழுவதையும் மூடிக்கொண்டிருக்கிறது. ஒரு செடி கொடி வருமா? கொஞ்சம் புயல் அடிச்சு வெள்ளம் அடிச்சாவே அங்க இருக்கிற பயிரெல்லாம் நாசமாகுதா இல்லையா? ஒழுங்கின்மையா இருக்கு, வெறுமையா இருக்கு. ஆவியானவர் ஜலத்தின் மீது அசைவாடி கொண்டிருக்கிறார். இப்போ இந்த பூமியைத்தான் கர்த்தர் இந்த மனிதன் குடியிருக்கத்தக்க ஸ்தலமாக மாற்றணும். மாற்றுவதற்கு அவர் செய்த முதல் காரியம், அவரிடத்திலிருந்து வெளிச்சத்தை கீழே இறக்கினார். அந்த வெளிச்சம் வேறு யாரும் இல்லை, ஆண்டவராகிய இயேசு, தேவ வார்த்தையாகிய வெளிச்சம். சங்கீதத்தில் அதுதான் சொல்லப்பட்டிருக்கு, உம்முடைய வார்த்தையின் வெளிச்சத்தில் நான் நடக்கிறேன். இந்த வெளிச்சமும் இந்த வார்த்தையும் இந்த ஆவியானவரும் இப்போ பிதாவுடைய திட்டத்தை எப்படி நிறைவேற்றுகிறாங்க பாருங்க. இப்போ முதலாவது, இப்போ நிலம் தனியாகவும் இந்த ஜலம் தனியாகவும் பிரிகிறது. அதே போல தான் கர்த்தர் யாரை தமக்கென தெரிந்து கொள்ளுகிறாரோ அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்களை அழிக்கக்கூடிய ஜலம் என்னென்ன இருக்கோ அதை எல்லாவற்றையும் முதலாவது தனியே பிரித்து எடுப்பார். வெளியில் அப்படியே வேரோட எல்லாத்தையும் எடுப்பார். இப்போ ஜலமும் நிலமும் தனித்தனியாக பிரியுது. அதுக்கப்புறம்தான் இந்த நிலத்தை விதவிதமான செடிகள், கனி தரும் விருட்சங்கள், கொடிகள், மரங்கள், பறவைகள், பிராணிகள் எல்லாவற்றையும் இந்த பிரித்தெடுக்கப்பட்ட நிலத்தில் கர்த்தர் உண்டாக்குகிறார். நம்மையும் அப்படிதான் அழிவுக்கு ஏதுவான விஷயங்கள் எல்லாவற்றையும் நம்மை விட்டு நீக்கி போட்டதுக்கு அப்புறமா கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் என்ன பண்ணுவார்? அநேகருக்கு நாம் ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக நல்ல அன்பின் கனிகளை தரக்கூடிய விருட்சங்களை எல்லாம் அவருடைய வார்த்தையின் மூலமாக நம்முடைய ஆத்மாவில் அந்த வார்த்தைகளை விதைத்து அந்த ஒவ்வொரு வார்த்தை விருட்சமாய் வளரச் செய்து அநேகருடைய வாழ்க்கைக்கு நல்ல கனிகளை கொடுக்கக்கூடிய விருட்சங்கள் நம் மூலமாக வளரும்படியாக செய்யும். எப்படி இந்த பூமி மனுஷன் குடியிருக்கத்தக்க ஒரு நல்ல பூமியாக மாறிற்று, அதே போலத்தான் கர்த்தர் எல்லாவற்றையும் நீக்கி போட்டு மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமான ஒரு நிலமாக கர்த்தர் முதலாவது நம்மை மாற்றுவார். ஹல்லேலூயா. இதில் தான் நிறைய அன்பின் கனிகளை கொடுக்கக்கூடிய விதவிதமான விருட்சங்களை கர்த்தர் ஓங்கி வளர பண்ணுவார் அவருடைய ஜீவ வார்த்தையினால். அப்படி ஓங்கி வளர பண்ணதுக்கப்புறம் இந்த நிலம் அநேகருக்கு ஆசீர்வாதமான நிலமாக, நல்ல நிலமாக மாறும். ஆனால் நம்ம பக்கம் நம்ம ஒன்று தான் செய்யணும்.
என்ன தெரியுமா? நம்மளை விட்டு கொடுக்கணும். அவருக்கு பயன்படுகிறவர்களாக நம்மை மாற்றும் பொழுது சில பாதைகளில் கொண்டு போவார். ஒரு வனாந்தரத்தின் பாதையில் கொண்டு போவார், கரடுமுரடான பாதையில் கொண்டு போவார், உபத்திரவத்தின் பாடுகள் நிறைந்த பாதையில் கூட்டிகிட்டு போயிட்டு நம்ம வெளியே வரும் பொழுது அழகாய் பிரகாசிக்கிற பொன்னாக இருப்போம். யோபு அதை தான் சொல், நீர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். அக்கினி ஜுவாலை பற்றி எரியும், நம்ம வெந்து போக மாட்டோம். அதுதான் அவருடைய அன்பின் அக்கினி. ஆண்டவர் இயேசு தான் சொன்னார், அக்கினியை இந்த பூமியிலே நான் போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். வேகமாக எல்லாத்துக்கும் பரவணும். முள்செடி சீக்கிரமாக பற்றிட்டு எரியும், பரவும், ஸ்ப்ரெட் ஆகும் பயங்கரமாக வேகமாக. நம்ம கிட்ட ஏதாச்சும் ஒரு சின்ன நல்ல விஷயம் இருந்தால் கூட அந்த நல்ல விஷயத்தையும் கர்த்தர் தன்னுடைய பரலோக திட்டத்திற்காக பயன்படுத்தி கொள்வார். தனக்காக ஒரு கூடாரத்தை கட்டுகின்ற காரியத்தை கொடுத்தார். எப்படி ஒரு மாதிரியை காண்பித்தாரோ கர்த்தர் சொன்ன மாதிரியே செய்து முடிக்கும்படியாக அந்த திறமையை பயன்படுத்தி கொண்டார். கர்த்தர் நமக்கு எத்தனையோ விஷயங்களை கொடுத்துருக்கிறார். இதில் எத்தனை விஷயங்களை நம்ம கர்த்தருடைய மகிமைக்காக நம்ம பயன்படுத்துகிறோம். முதலாவது கற்பனை என்ன தெரியுமா சொன்னார்? உன் தேவனாகிய கர்த்தரை உன் முழு ஆவியோடும் ஆத்துமாவோடும் பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. கர்த்தர் நமக்கு என்ன திறமை கொடுத்திருந்தாலும் சரி, கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற பொருளாக இருக்கலாம், கர்த்தர் நமக்கு யாரை கொடுத்திருந்தாலும் சரி, எல்லாவற்றின் மூலமாகவும் நம்ம முதல்ல தேவனுக்கு மகிமை செலுத்தணும், தேவனிடத்தில் அன்பு கூறணும், தேவனுடைய ராஜ்யத்திற்காக அவற்றை பயன்படுத்தணும். முதலாவது நம்ம இதை நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில் செய்கிறோமா? அது செய்யாத வரைக்கும் முச்சடியாகவே தான் இருப்போம். அவருடைய அன்பை நம்ம ருசிக்க மட்டும்தான் நினைக்கிறோமே தவிர அநேகர் அவருடைய அன்பை ருசிக்கணுங்கிற அந்த ஆத்ம பாரம் நம்மிடத்தில் இல்லை. எஸ்ராவுடைய சிந்தனை எப்படி இருக்குன்னா, அவனுக்கு ஒரு செய்தி வருது. தேசத்தில் இருக்கிற ஆசாரியர்கள், லேவியர்கள், பிரபுக்கள் இவங்கெல்லாம் புறஜாதியாரில் பெண் கொடுத்து பெண் எடுத்து கொள்ளுகிறார்கள். இந்த செய்தி அவனுக்கு வருது. கர்த்தருடைய கட்டளையை தேவனுடைய ஜனங்கள் மீறி போடுகிறார்கள். கர்த்தருடைய வார்த்தைகளையே கர்த்தருடைய ஜனங்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டியவர்கள் ஆசாரியர்கள் தான். இப்போ இந்த ஆசாரியர்களே புறஜாதிகள் என்ன பண்ணுறாங்க? பெண் கொடுத்து பெண் எடுக்கிறார்கள். இந்த செய்தியை எஸ்ரா காதில் விழுது. விழுந்த உடனே எஸ்ரா நடுங்கி திகைத்து, ஐயோ இந்த ஜனங்கள் இவ்வளவு கொடிய பாவத்தை செய்கிறார்களே, இவர்களுக்கு என்ன நேரிடுமோ என்று பயந்து தன்னுடைய தலையில் இருக்கிற முடியையும் தன்னுடைய தாடியில் இருக்கிற மயிரையும் அவன் பிடுங்கி அழுகிறான். முகம் சென்சிட்டிவான பிளேஸ். இந்த முகத்தில் மட்டும் பெயின் ரொம்ப அதிகமாக தெரியும். ஒரு சின்ன சொத்தப்பல்லுன்னா காலில் கூட பெருசாக அடி விழுந்தனா நம்மளை தாங்கிக்கிறோம் இல்லையா? ஆனால் ஒரு சின்ன சொத்தப்பல் வந்துட்டால் கூட நமக்கு அப்படியே தலை முதல் கொண்டு எல்லாத்தையும் சேர்த்து வச்சு வலி வாங்குதா இல்லையா? அப்போ ஒரு முடியை நம்மளே உணர்வோடு பிடுங்க முடியுமா? எவ்வளோ வலி வலிக்கும். அவன் தன்னுடைய தாடியில் இருக்கிற முடி, தன்னுடைய தலையில் இருக்கிற முடி எல்லாத்தையும் தானே பிடுங்கி கொண்டு அழுகிறான். அந்த தேவனுடைய மனசு எப்படி வலிக்கும், அவர் எவ்வளவு மனவேதனைப்படுவார். அந்த வலியை தானும் அனுபவிக்கணும்னு நினைக்கிறான் பாருங்க. இது தாங்க உச்சகட்ட அன்பு. இந்த அன்பு நமக்கு இருக்கா? நமக்கு ஒன் வே டிராஃபிக். அவர் நம்மிடத்தில் அன்பாக இருக்கிறார், நான் கேட்டதெல்லாம் எனக்கு கிடைக்கணும். இந்த அவருடைய அன்பினால் என்னை திராட்சை கொடியாகவே மாற்றிட்டாரே, அப்போது எனக்கு அந்த அன்பு பாரம் என் மனசில் இருக்கா? இதுதான் அவருடைய ஆத்ம பாரம். அவருடைய சிந்தையை நான் உள்வாங்கலைன்னா யாருடைய வாழ்க்கையிலும் நம்ம ஆசீர்வாதமாக இருக்க முடியும். கிறிஸ்துவின் சிந்தை இல்லாதவன் கிறிஸ்தவனே அல்ல என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அவருடைய சிந்தனை எப்பேற்பட்ட சிந்தனை! அப்போ ஆயிரக்கணக்கான வருஷமாக என்னுடைய தகப்பன் ஒரு வேதனையோடு இருக்கிறார். இந்த மனிதர்கள் எல்லாம் பாவம் செய்து இவர்கள் சீரழிந்து போகிறார்களே அப்படின்னு எங்கள் அப்பா ஒரு வேதனையோடு இருக்கிறார். அவருடைய திட்டம் நிறைவேறலை. அவருடைய திட்டத்துக்கு விரோதமாக பிசாசானவன் சதித்திட்டம் செய்து கொண்டே இருக்கிறான். விசுவாசம் உள்ள சந்ததி இந்த பூமியெல்லாம் பழுகி பெருகி நிரப்பணும்னு நினைச்சார், அது நடக்கலை. இந்த ஜனங்க எங்கள் அப்பாவுடைய ஆளுகை, அதிகாரத்தை, எல்லாவற்றையும் மகிமை எல்லாவற்றையும் இழந்துட்டாங்க, உறவை இழந்துட்டாங்க, பிள்ளைகள ஸ்தானத்தை இழந்துட்டாங்க, எல்லாத்தையும் இழந்துட்டாங்க. இதை மீட்டெடுக்கணும்னா ஒரு படி வேணும் அவருக்கு. நானே அந்த பழியாக போகிறேன்னு அவர் நினைக்கிறார். அப்படின்னா அந்த அப்பாவுடைய வேதனையை அந்த குமாரன் புரிந்து கொள்ளலைன்னா அதை செய்ய தன்னால் ஒப்பு கொடுக்க முடியுமா?
எந்த கொடி இவருக்கு பலன் கொடுக்கும் கொண்டு வந்து எகிப்திலிருந்து வாக்குத்தத்தம் பண்ண தேசத்தில் கொண்டு வந்து நட்டாரோ, இந்த கொடிகள் எல்லாம் ஆகாத கொடிகளாய் மாறி போயிற்று. இஸ்ரவேல் தான் என் மனமகிழ்ச்சி நாற்று என்று சொன்னார். ஆனால் இதே இஸ்ரவேல் ஜனம் அவருடைய மனவேதனையின் நாற்றாக மாறி போய், இந்த பூமி முள்ளையும் குறுக்கையும் விளைவிக்கும். இன்றைக்கு தேவனுடைய ஜனங்கள் உலகத்தின் மீது அன்பு வைக்க ஆரம்பித்து விட்டது தான் காரணம். ஆண்டவர் தான் சொல்றார், உலகத்தில் அன்பு கூறாதிருந்துங்க. 2 எஜமானுக்கு ஒருத்தரால் வேலை செய்ய முடியாது. ஒன்று உலகத்துக்கு, இல்லைன்னா தேவனுக்கு. ஆனால் இன்றைக்கு திருச்சபை மக்கள் ஒரு காலம் அந்த பக்கமும் ஒரு காலம் இந்த பக்கமும் வச்சு என்ன நினைக்கிறோம்? ஆண்டவரை விசுவாசித்து அவர் தேவனை ஏற்றுக்கொண்டு விட்டோம், ஞானஸ்நானம் எடுத்துட்டோம், பேரை மாற்றிக்கிட்டோம், ஞாயிற்றுக்கிழமைனா ஆராதனையில் போய் கலந்து கொள்ளுகிறோம், தசம பாகத்தை கொடுக்குறோம், காணிக்கையை கொடுக்குறோம், ஊழியங்களுக்கு ஒத்தாசை செய்கிறோம். இதில் நாம் திருப்தி அடைந்து விடுகிறோம். இன்னொரு கால் உலகத்தின் பாதையில் இன்றைக்கு மக்கள் தங்களை நேசித்து கர்த்தர் தங்களுக்கு கொடுத்த போதகர்கள், சுவிசேஷகர்கள் சொல்லுகின்ற அந்த எச்சரிப்பின் சத்தத்தை கேட்க தயாராக இல்லை. பவுல் தான் சொல்கிறார், பின்னாலே நாட்கள் வரும், மக்கள் செவித்தின உள்ளவர்களாகி தங்களுடைய மனதிற்கேற்ற தங்களுடைய இருதயத்துக்கேற்ற போதங்களை தெரிந்து கொள்ளும் காலம் வரும். இன்றைக்கு அதுதான் நடக்கும். லஞ்சம் வாங்குகிறோம், லஞ்சம் வாங்கினா பாவம் சொல்ற போதகரை விரும்புகிறது இல்லை. லஞ்சம் வாங்கினாலும் பரவாயில்ல, அதுல தசம் பாகத்தை கொடுத்து நீ அனுபவின்னு சொல்லுகிறவர்களை தான் போதகராக ஏற்றுக்கொள்ளுகிற அளவிற்கு மக்கள் செவித்தின உள்ளவர்களாக மாறி இருக்கிறார்கள். ஒரு காலகட்டத்தில் மக்கள் அந்த போதகர்கள், அப்போஸ்தலர்கள் அப்படின்னா அந்த அளவிற்கு கனமும் மரியாதையும் கொடுத்து தேவன் அவர்கள் மூலமாக கொடுத்த வார்த்தையை கவனமுள்ளவர்களாக கேட்டு பின்பற்ற மனதுள்ளவர்களாக இருந்தார்கள். ஆனால் இன்னைக்கு மாறிடுச்சு. தங்களுடைய இருதயத்துக்கு ஏற்றவர்களை தெரிந்து கொள்ளுகிறார்கள். நித்திய ராஜ்யத்திற்கு தேவையான உபதேசங்களையோ விரும்பி ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. அப்ப முச்செடியில் அக்கினி ஜுவாலித்து எரிந்தும் கடைசியில் பிரயோஜனமற்ற நிலைக்கு போய் விடுகிறார்கள். இந்த புறஜாதியரோட சம்பந்தம் வைக்காதீங்க வைக்காதீங்க திரும்ப திரும்ப சொல்றாரு. ஏன்? கர்த்தரை நோக்கி ஓட வேண்டிய ஓட்டம் உலகத்தை நோக்கி ஓட ஆரம்பிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் கர்த்தர் ஆரம்பத்திலிருந்து சில பிரமாணங்களை நமக்கு கொடுத்தார், சில சட்டத்திட்டங்களை நமக்கு கொடுத்தார். எதற்கு? நம்முடைய ஆத்துமா அழிந்து போய்விடக்கூடாதுங்கிறதுக்காக. உலகத்தில் காம்படிஷன் ஜாஸ்தி. ப்ரீகேஜிக்கே இப்போ காம்படிஷன் வந்துருச்சு. ப்ரீகேஜிக்கே ஃபீஸ் இன்றைக்கி லட்சக்கணக்கில் கட்டுற நிலைமைக்கு வந்தாச்சு இந்த எங்கள் தமிழ்நாட்டில். அந்த அளவுக்கு இந்த உலகத்தில் காம்படிஷன் இருக்குது. நாம் உலகத்தில் அன்பு கூறுறதுனால நம்முடைய பிள்ளைகள் இந்த உலகத்தில் இருக்கிற காம்படிஷனுக்கு மத்தியில் அவங்க சர்வைவ் ஆகணும்னு சொல்லிட்டு இந்த உலகத்துக்கு அடுத்த காரியங்களுக்காக அவர்களுக்கு நாம் பிரயாசப்படுறோம், ஓடுறோம், ஓவர் டைம் பார்க்குறோம், அதுக்கு ஓடிக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் நித்திய வாழ்க்கைக்கு காம்படிஷன் இல்லை. ஆண்டவர் இயேசு அன்னைக்கே சொல்லிட்டார், கேட்டுக்கு போகிற வாசல் அகலமாக இருக்கிறது, அதன் வழியாக போகிறவர்கள் அநேகராய் இருக்கிறார்கள். ஜீவனுக்கு போகிற வாசல் குறுகலாய் இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்களே வெகு சிலர். பரலோகத்துக்கு போகிறதுக்கு காம்படிஷன் இல்லை. அதனால் நம்ம பிள்ளைகளை பற்றி நம்ம கேர் பண்ணிக்கவே இல்லை. பெற்றோருக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற பிரதானமான கட்டளையை பிள்ளைகளுக்கு என்னுடைய சுவிசேஷத்தை சொல்லணுங்கிறது தான் கர்த்தருடைய கட்டளை. என்னை பற்றி உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. அவருடைய கண்களுக்கு நடுவே அவர்களுக்கு எப்பொழுதும் என்னோட வார்த்தை ஞாபகக்குறியாக இருக்க கடவுதுன்னு சொல்லியிருக்கிறார். நம்ம சொல்லி கொடுத்து அவங்க கேட்கலன்னா கர்த்தர் ஒரு குகைக்குள்ளே கூட்டிகிட்டு போய்க்குவார். இளையகுமாரனை எப்படி கொண்டு போய் எப்படியெல்லாம் கரெக்ட் பண்ணி கொண்டு வரணும்னு அவருக்கு தெரியும். ஆனால் சொல்லி கொடுக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு. சொல்லி கொடுத்த வார்த்தைகளின்படி அவர்களுக்கு முன்னுதாரணமாக வாழ்ந்து காண்பிக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு. இந்த பூமியில் அவர்களுடைய தேவைகளை சம்பாதித்து கொள்ள தான் இந்த பூமியில் சொல்லி கொடுக்குற படிப்பெல்லாம் உதவும். ஆனால் அவர்களுடைய பரலோக வாழ்க்கைக்கு தேவையான படிப்பை சொல்லிக் கொடுக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு இன்னைக்கு பெற்றோருக்கு தான் உண்டு. ஆனால் நம்ம இந்த உலகத்தின் போட்டிக்காக அவர்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறோம். பரலோகத்திற்காக நம்ம ஆயத்தப்படுத்துவது எந்த அளவுக்கு இருக்குது? இன்றைக்கி எத்தனை பிள்ளைங்களுக்கு சிலுவைன்னு தெரியும்? அவர்களுடைய ரட்சிப்புக்காகவும் மற்றவர்களுடைய ரட்சிப்புக்காகவும் சுமக்க வேண்டிய சிலுவைனா முதல்ல என்ன அர்த்தம்னாச்சும் அவர்களுக்கு நம்ம சொல்லி கொடுத்துருக்குறோமா? மத்தேயுல ஆண்டவர் இயேசு சொன்ன அத்தனை இப்போ இந்த சந்ததியில் நம்ம கண்ணால் பார்த்துட்ருக்குறோம். யுத்தங்களின் செய்திகளையும் நீங்கள் கேட்பீர்கள்னு சொன்னார், கேட்டுக்கிட்டு இருக்கிறோம், பார்த்துட்ருக்குறோம். பஞ்சங்களை குறித்து சொல்லியிருக்கிறார், எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்ருக்குறோம். கிருபையின் காலம் மிக மிக குறைவு. ஆண்டவருடைய வருகையின் போது
எடுத்துக்கொள்ளப்படலைன்னா அடுத்தது உபத்திரவ காலம் தான். எனக்கு இருக்கிற இந்த கிருபையின் காலத்தில் என்னை பரலோகத்திற்கு நான் ஆயத்தப்படுத்தணும், கர்த்தர் எனக்கு கொடுத்தவர்களை நான் ஆயத்தப்படுத்தணும். இதுதான் இன்றைக்கு கிறிஸ்தவர்களுக்கு இந்த பூமியில் இருக்கிற ஒரே ஒரு வேலை, சேலஞ்ச், டாஸ்க், டார்கெட் எல்லாமே அதுதான். ஆனால் நம்ம அதை பற்றி மட்டும்தான் யோசிக்காமல் இருக்கிறோங்கிறது தான் உண்மை. அப்போ ஆயத்தம் ஆயிட்டோமா பாருங்கள், ஆண்டவர் ரொம்ப ரொம்ப அன்பானவர். 10 கன்னிகைகளும் தூங்குறாங்க. 5 கன்னிகைகள்கிட்ட தீவட்டி இருந்தது, ஆனால் அங்கே என்ன இல்லை, எண்ணெய் இல்லை. பிள்ளைய அதிகாரம் கிடச்சிருச்சு, ரட்சிப்பின் வஸ்திரம் கிடச்சிருச்சு, நீதியின் சால்வை கிடச்சிருச்சு, பிசாசின் கிரியைகளை மேற்கொள்வதற்கு சர்வாயுத வர்க்கங்கள் அவர்கிட்ட கிடச்சிருச்சு, எல்லாமே கிடச்சிருச்சு. ஆனால் இதை தொடர்ந்து அப்படியே பற்றி எரிய வைக்கணும்னா அங்கே ஆவியானவருடைய அசைவாடுதல் இருந்து கொண்டே இருக்கணும். பாருங்க, ஒரே சத்தியம்தான். ஒரு சுவிசேஷகர், ஒரு போதகர் சபையில் இருக்கிற அத்தனை மக்களுக்கும் தான் போதிக்கிறாங்க. அதில் எத்தனை பேருக்கு உள்வாங்கினாங்க? எத்தனை பேருடைய வாழ்க்கையில் மாற்றம் வந்தது? எல்லாரும் மாறிட்டாங்களா? அதனால தான் ஆண்டவரே சொன்னார், நீங்களோ கேட்டு உணருங்கள். எத்தனை பேர் கேட்குறோம், ஆனால் அதை உணர்ந்து வாழ்க்கையை மறுரூபமாக்கி கொண்டவங்க எத்தனை பேர்? அவங்க மட்டும்தான் திராட்சை கொடியாக மாற முடியும். இல்லைன்னா முச்செடியில் அக்கினி ஜுவாலித்து எரிந்திருந்தும் பிரயோஜனம் இல்லாத ஓசியாவில் சொல்லப்பட்டபடி இஸ்ரவேலர்கள் பலனற்ற திராட்சை கொடிகளாய் மாறிவிட்டார்கள் சொன்ன மாதிரி தான் ஆகும். அப்போது ஆவியானவருடைய கிரியை இருந்தால் மட்டும்தான் கேட்ட வார்த்தை உள்ள பற்றி எரிந்து அது அங்கே கிரியை செய்து கொண்டிருக்கும். அதனால தான் பவுல் சொல்கிறார், ஆவியானவர் அப்படியே எங்களை நெருக்கி ஏவுகிறார். முதல்ல எத்தனை பேர் இன்றைக்கு சபை ஊழியங்களில் ஒத்தாசையாக இருக்கிறோம் பாருங்கள். பவுல் ஊழியத்துக்கு போகிறார், ஒவ்வொரு இடமா போகிறாரு. இந்த தீமோத்தேயு, பர்னபா, சீலாவை பார்க்கும் பொழுது பவுலுக்கு இன்னும் பக்தி வைராக்கியம் அதிகமாயிற்றுன்னு அப்போஸ்தலர் சொல்லுவார். ஏன்னா எங்கே போனாலும் பவுலுக்கு அடி, பயங்கர சவுக்கடி, பயங்கர அவமானங்கள், சிறைச்சாலை, நிந்தனைகள் எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு மாறி மாறி வர மனுஷங்க தானே. நமக்கு ஒரு சோர்வு வரும் இல்லையா? மனதால் சோர்வு வரலாம், உடலால் சோர்வு வரலாம். ஆனால் அப்படி சோர்வுகள் வந்தால் கூட பவுலுக்கு இந்த சீலாவை பார்க்கும் பொழுது, பர்னபாவை பார்க்கும் பொழுது, தீமோத்தேயை பார்க்கும் பொழுது உடனடியாக ஒரு பக்தி வைராக்கியம் இன்னும் அதிகமாகுது. கர்த்தர் அவருடைய ராஜ்யத்திற்காக போதகர்களை, அப்போஸ்தலர்களை, சுவிசேஷங்களை தெரிந்து கொள்கிறாரே, இவர்களுக்கெல்லாம் ஒரு பக்தி வைராக்கியம் இன்னும் அதிகமாகும்படியாக, தேவனுடைய ராஜ்யத்திற்கு இன்னும் அவர்கள் பிரயாசப்படும்படியாக பக்கபலனாக இருக்கின்ற தகுதிக்கு நம்ம வந்திருக்கிறோமா? முதல்ல நம்ம தேவனுக்காக ஒரு பாடு அனுபவிக்கிறத ஆசீர்வாதம்னு இன்றைக்கு எத்தனை ஜனங்கள் நம்ம புரிஞ்சு கொண்டிருக்கிறோம்? முதல்ல புரிஞ்சிருக்கிறோமா? முதல்ல அப்போஸ்தலரில் பாருங்கள், 5வது அதிகாரம் 41வது வசனம், அவருடைய நாமத்துக்காக தாங்கள் அவமானம் அடைவதற்கு பாத்திரராக எண்ணப்பட்டபடினால் சந்தோஷமாய் ஆலோசனை சங்கத்தை விட்டு புறப்பட்டு போனார்கள். எதுக்கு? கர்த்தருடைய நாமத்துக்காக அவமானம் அடைவதற்கும் பாடுகளை அனுபவிப்பதற்கும் பாத்திரராக எண்ணப்பட்டபடினால் சந்தோஷப்பட்டார்கள். நாம் இன்னைக்கு எதுலங்க சந்தோஷப்படுறோம்? 10,000 ரூபா மாதம் சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறோம்னா அடுத்தது ஒரு 30,000 ரூபா சம்பளம் வாங்கினோன்னா அதை சந்தோஷமாக நினச்சி வந்து சாட்சி சொல்லுவோம். உண்மையா இல்லையா? ஒரு காலத்தில் குடிசை வீட்டில் இருந்தோம்னா அடுத்தது ஓட்டு வீடு கட்டினோம்னா வந்து சாட்சி சொல்லுவோம், சந்தோஷப்படுவோம். கர்த்தருக்காக பாடு அனுபவிக்கிறத சந்தோஷமாக நம்ம நினச்சிருக்கிறோமா? நமக்கு இருக்கிற அழைப்பு அது. எத்தனை பேர் அதை உணர்ந்திருக்கிறோம்? எத்தனை பேர் அதை ஏற்றிருக்கிறோம்? எத்தனை பேர் பிள்ளைகளுக்கு அந்த அழைப்பை குறித்து சொல்லி கொடுத்துருக்கிறோம்? இன்றைக்கு சோதனைகளும் பாவங்களும் நெருக்கி ஏவுகிற உலகத்தில் இன்றைக்கு பிள்ளைகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஒரு காலகட்டத்தில் நமக்கு இந்த சோதனைகள் இல்லை, ஆனால் இன்றைக்கு இந்த அடுத்த ஜென்ரேஷனுக்கு மகா கொடிய சோதனைகள் அவர்களை சுற்றி இருக்கிறது. அவர்கள் பரிசுத்தத்தில் நிற்கணும் அப்படின்னா எவ்வளவு உபத்திரவங்கள் ஏற்பட்டாலும் சரி, அவர்கள் சத்தியத்தில் நிலை நிற்கணும்னா இப்படி பாடு அனுபவிப்பதை, கர்த்தருக்காக பாடு அனுபவிப்பதும் பெரிய சந்தோஷங்கிறத அவர்களுக்கு நம்ம சொல்லி கொடுத்துருக்கிறோமா? சொல்லி கொடுத்தாதான் அவர்கள் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் சத்தியத்தில் நிலை நிற்ப பார்ப்பாங்க. இல்லை அப்படின்னா உலகத்தில் அனித்தியமான பாவ சந்தோஷங்கள் வழியில் போக ஆரம்பிச்சிருவாங்க. நம்முடைய முயற்சியிலெல்லாம் நம்ம பிள்ளைகள்லாம் ரட்சிப்படைய முடியாது. கர்த்தருடால் மட்டும்தான் அவங்க ரட்சிப்படைய முடியும். முதல்ல பிள்ளைகளுக்கு சொல்லிக்கணும். நம்ம பிள்ளைகளுக்கு என்ன தெரியுமா சொல்லுவோம்? நான் அங்கே தான் சம்பாதிச்சு வச்சுருக்கேன், இதை இங்கே சம்பாதிச்சு வச்சுருக்கேன், அந்த பேங்க்கில் இவ்வளோ இருக்குது, இந்த பேங்க்கில் இவ்வளோ இருக்குது, உஷாராக பொழைச்சிக்கோ, இதெல்லாம் தான் நம்ம பிள்ளைகளுக்கு சொல்கிறோம். யாரையும் நம்பாத, இப்படி இரு, உஷாராயிரு, இதை தான் நம்ம சொல்லி கொடுக்குறோமே தவிர தேவனுக்காக அவர்கள் வாழ வேண்டிய ஒரு வைராக்கியமான வாழ்க்கை குறித்து சொல்லி கொடுத்துருக்குறோமா? ஒரு தானியேலுக்கு எந்த அளவிற்கு அவர்கள் பெற்றோர்கள் சொல்லி கொடுத்திருந்தால்
கத்தருக்காக, கத்தரை அறியாத ஒரு தேசத்தில், கத்தர் அறியாத மொழி, அறியாத ஜனம் ஒரு புது தேசத்தில் வந்து இருக்கிறான். ஆனால் சத்தியத்தை விட்டு வழி விலகாமல் வாழ்கிறான்ல, அந்த அளவிற்கு அவர்கள் சொல்லி கொடுத்துருக்குறாங்கல்ல. இன்னைக்கு என்னதான் எனக்கு உபத்திரம் வந்தாலும் சரி, எதுக்காக அவனை தூக்கி அக்கினி ஜுவாலையில் போட்டாங்க? அவனை சாகடிக்கிறதுக்காக, அவனை அழிக்கிறதுக்காக அந்த அக்கினி ஜுவாலையில் போடுறாங்க. ஆனால் அதிலிருந்து எடுக்கிறப்போ வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, தானியேல் மீது அவனுடைய அணிந்து கொண்டிருந்த அந்த சால்வையின் மீதும் அக்கினியின் மனம் வீசவில்லை. நம்முடைய பிள்ளைகள் நரகத்தின் அக்கினிக்கு போயிடக்கூடாதுன்னா அந்த அக்கினிக்கு ஏதுவான மனம் அவர்கள் மேல் வந்துவிடக்கூடாது. அவர்கள் கத்தர் கொடுத்த ரட்சிப்பின் வஸ்திரத்தின் மேல, நீதியின் சால்வையின் மேல அந்த பாவத்திற்கு ஏதுவான, அழிவிற்கு ஏதுவான அக்கினியின் மனம் வந்துவிடக்கூடாது. இதற்கு பிள்ளைகள் எப்படி எச்சரிக்கையாக இருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்கிறோமா? தானியேலுக்கு சொல்லி கொடுத்தாங்களே, நின்னானே. 5 பேர் நல்ல தீவட்டி வாங்கிட்டு எண்ணெயும் வச்சுருந்தாங்க. ஆனால் அந்த 5 பேர் என்ன தான் பண்ணாங்க? ஆவியானவரை பெற்றுக்கொண்டவர்களும், ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டவர்களும், தேவனுடைய ராஜ்யத்திற்காக உழைக்காமல் ஓடாமல் எல்லாருமே தூங்கிட்டு தான் இருந்தாங்க. 10 பேருமே தூங்கிட்டு இருந்தாங்க. ஆனால் தேவனோட அன்பது என்ன தெரியுமா? கடைசீட்டில் ஒரு எச்சரிப்பின் சத்தம், மணவாளன் வருகிறார், ஆயத்தப்படு. அந்த சத்தம் இல்லைன்னா ஆவியானவரை பெற்றிருந்தவர்களும் போயிருக்க முடியாது, பெறாதிருந்தவர்களும் போயிருக்க முடியாது. இப்போ நம்ம ஆவியில் நித்திரையாக இருந்த எச்சரிப்பின் சத்தத்தையும் நம்ம உதாசீனப்படுத்திட்டு போயிட்டோம் அப்படின்னா அவர் வரும்பொழுது, இமைப்பொழுது தான் கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் போயிடுவாங்க, உயிரோடு இருக்கிற மணவாட்டியும் போயிடுவா. அதுக்கப்புறம் இந்த பூமியில் கர்த்தருடைய கிருபை இருக்காது, பரிசுத்த ஆவியானவர் இருக்க மாட்டார். உபத்திரவ காலத்தில் இரத்த சாட்சியாய் மரித்து நியாய தீர்ப்பின் நாளில் பரலோகத்துக்கு போகணும். அதுதான் கடைசி சான்ஸாக இருக்கும். யோசிப்போம், நம்ம எப்படி இருக்கணும், நம்ம எந்த வரிசையில் உயிர் தெழணும். முதலாவது உயிர் தெழுகிறவன் பாக்கியவான். கண்களை மூடலாம். முச்செடியாய் இருந்தோம் அப்பா, நீர் அக்கினி ஜுவாலையாய் நீர் எங்களுக்குள் பற்றி எரிந்து அப்பா உமக்கு நல்ல கனிகளை கொடுக்கின்ற உயர்ந்த குல திராட்சை கொடிகளாக நீர் எங்களை மாற்றினீரே. தகுதியற்ற எங்களை அப்பா எங்களை தேடி வந்து தெரிந்து கொண்டீரே. எங்கள் ஒவ்வொருவரை குறித்தும் உம்முடைய புஸ்தக சுருளில் எழுதி வைத்திருக்கிறீரே. தாயின் கற்பத்தில் உருவாக்குறதற்கு முன்னதாகவே உம்முடைய நாமம் மகிமைப்படுவதற்கு ஏதுவான பாத்திரங்களாக எங்களை தெரிந்து கொண்டீரே. நீர் ஒருவரை பிறப்பிக்கும் பொழுதே அப்பா இன்னான் இதில் பிறந்தான் என்று சீயோனை குறித்து தொகை எழுதுகிற தேவன் அல்லவா? அப்படி எங்களை உமக்கு பிரியமான சீயோனாக தொகையிட்டிருக்கிறீரே. நன்றி அப்பா. நீர் எங்களை உருவாக்கின நோக்கத்தை நாங்கள் தெரிந்து கொண்டு பரலோக ராஜ்யத்திற்கு நேராக நாங்கள் ஒரு பந்தய ஓட்டத்தை வெற்றிகரமாக ஓட கத்தாவே உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றி முடிக்கணும் ராஜா. யூதாஸ் காரியத்து கத்தாவே தன்னுடைய ஸ்தானத்திற்கு போகும்படி இழந்து போனானே ஊழியத்தை, அப்படி நாங்கள் ஆய்விடக்கூடாது. அந்த அழைப்பை இழந்து விடக்கூடாது, அந்த ஊழியத்தை இழந்து போய்விடக்கூடாது, அந்த கிரீடத்தை இழந்து போய்விடக்கூடாது. பெரிய ஜலம் நோவாவுடைய காலத்தில் அதற்கு மத்தியிலும் அந்த ஒலிவ இலை மட்டும் உயிரோடு இருந்ததே. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்று அந்த அபிஷேகத்தின் வழியில் இறுதி வரை நடக்கிறவர்கள் மட்டுமே காக்கப்படுவார்கள் ராஜா. எஸ்டடி நாங்கள் விதைக்கின்ற ஒவ்வொரு விதையும் ஆவிக்கென்று விதைக்க எங்களுக்கு கற்றுத்தாரும். மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன் அழிவை ஏற்பான் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நாங்கள் இந்த உலகத்தில் அன்பு கூறாதபடிக்கு, மாம்சத்திற்கென்று விதைக்காதபடிக்கு கத்தாவே எங்களை கிறிஸ்துவுக்குள் மறுரூபப்படுத்தும். அவருடைய சிந்தனை எங்களுக்கு தாரும். உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாக கிருபை பாராட்டுங்க. எங்களுடைய பிள்ளைகளும் நீரே நடத்துங்க ராஜா. அவர்கள் உம்முடைய சத்தியத்தின் வெளிச்சத்தில் நடத்துங்க ராஜா. உம்முடைய பாதத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆம்.